ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹலோ மக்களே, ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்து பிரியாணி பண்ண போறோம். இட்லி குண்டால பிரியாணி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றது? இட்லி குண்டான்ல பிரியாணியா? இட்லி குண்டால பிரியாணி பண்ண போறோம். வந்து பாருங்க, வாங்க கிச்சனுக்கு. அது பிரியாணியா இல்ல சிக்கன் இட்லியா? சிக்கன் இட்லி பிரியாணி. எப்படி சாப்பிடுறதுக்கா இல்ல பா நிஜமாலுமே இட்லி குண்டான்ல தான் பண்ண போறியா? ஆமா. யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கிறது? அப்படியே வந்ததுன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி எங்க ஆன்ட்டி. ஆன்ட்டியா? உங்க அம்மா தான். எங்க அம்மா எப்ப இட்லி குண்டான்ல பண்ணாங்க? அதான் ஆன்ட்டி கிட்டே நீ ஃபோன் பண்ணி கேளு. கேப்போம். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது என்ன இன்னொன்னு ஃப்ரையா? நோ இது ஷர்வின்காக பண்றேன்ப்பா. அவன் தான் பிரியாணி சாப்பிடுவானே. அவன் பிரியாணி சாப்பிடுவான், இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா அவனோடதையும் சும்மா டேஸ்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபுட்டை காமிக்க கூடாது. இதை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட கொடுக்கணும். எப்படி அவர் ஏமாந்துருவாரு அப்படி நான் நினைக்கிறேன். இல்லாட்டி நான் தான் சாப்பிடணும். நிஜமாலுமே இட்லி குண்டான்ல தான் பண்றியா? ஆமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ நீ ஆரம்பத்துல வாங்க கிச்சனுக்குள்ள போறோம்னு சொல்லக்கூடாதுப்பா. வாங்க லேபுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். மக்களே, இப்ப நம்ம இருக்கிறது வந்துட்டு இப்ப கிச்சன் கிடையாது, இது ஒரு கெமிஸ்ட்ரி லேப். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுட்டோம். அப்புறம் வந்து கீ வந்து இது லாஸ்டா இருக்கு, கொஞ்சம் காலி பண்ணிடுவோம் அப்படின்றத இந்த கீ போடுறோம். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இட்லி குண்டானில் சிக்கன் பிரியாணி. அப்படிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. மக்களே, நீங்க யாருன்னா வந்து இட்லி குண்டான்ல பிரியாணி பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் யாரும் பண்ணதில்லை. ஆக்சுவலி இந்த கீ வந்து தம்பிக்கு ஊத்துன கீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ். அப்ப நம்மளுக்கு கொடுத்து பழசா? அப்படி இல்ல, அது வந்து அப்படி சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, நாட்டு மால், மாட்டு பால், நாட்டு மால். எங்க அம்மா மாலு அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ற. அது நாட்டு மாட்டு கீ. இது வந்து சும்மா கடையில ஆவின்னு வாங்குறது. அப்ப அது மாடு கிடையாதா? வெளிநாட்டு மாடா? லீப்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா எனக்கா தம்பிக்கு ஒண்ணுதான். வந்து இது சும்மா டேஸ்ட்டுக்காக, சும்மா டேஸ்ட்டுக்கா ரெண்டுக்கு போடணும், அவ்வளோதான். நிறைய போடாம. என்னது அது? ஆக்சுவலி கிராம்பு, ஆக்சுவலி பட்டை போடணும். நம்ம கிட்ட பட்டை இல்லை. ஸோ பட்டை இல்லாம எப்படி பிரியாணி பண்ணுவேன்? இல்ல, ஸோ டெஸ்டிங் தானே, பார்ப்போம் எப்படி இருக்குது. ரைட்டு. நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கிட்டாப்பா? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். இரு, நம்ம 2 பேர் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ மூலமா நான் ஆபீஸ்க்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, கண்டிப்பா நாளைக்கு நான் லீவு. நம்பாதீங்க சாந்தா. மிஸ்டர் மேனேஜர் அவர்களே, ப்ளீஸ் கிராண்ட் மீ ஒன் டே லீவ். நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி, லைட் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணிடணும். ஆனா எனக்கு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ண தெரியல போல, பெருசு பெருசா இருக்கு. அப்பா எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்னா எப்படிப்பா? எதனா ஒண்ணுனா பரவாயில்ல. இல்ல, நம்ம ஒரு வாட்டி வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதே செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு வாட்டி மறந்துடுவேன். ஸோ நானா செய்யறது தான் எதா இருந்தாலும். ஆக மொத்தத்துல இப்ப இது பிரியாணி கிடையாது, கரெக்டா? இது பிரியாணி தான். யார் சொன்னா பிரியாணி தானே? பிரியாணி தான் டேஸ்டிங். இல்லப்பா, பட்டை இல்ல. ஏற்கனவே என்ன பண்ணணும்ன்றத மறந்துட்டேன்ற. இப்போ கைக்கு வரதெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன், கரெக்டா? என்ன எல்லாம் அப்படியே வெங்காயம் தக்காளி இதே தானே போட்டு பண்ண போறோம். ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். பிரியாணின்ட்டு இப்ப ஃப்ரைன்ற. பிரியாணிக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது. பிரியாணிக்கு யாருன்னா ஆனியன் ஃப்ரை சாப்பிடுவாங்களா? கொஞ்சமா வந்து மின்ட் போட்டுக்கணும். மின்ட் பிராட்வே பக்கத்துல இருக்கே, அதுவா? புதினா.
நமக்கு வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், லேட்டாக போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே சீக்கிரமாக வெந்துருச்சு, அதனால சீக்கிரம் போடுறோம். அப்பா உனக்கு யாப்பா சமைக்கலாம் கற்றுக் கொடுத்தா? எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல, நானா கற்றுக்கிட்டது. சும்மா அப்படியே படிக்க வச்சேன், அப்படியே யூடியூப் கொஞ்சம் பார்த்து, அப்புறம் புக்ஸில் பார்த்து அப்படிதான் சமையல் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஏதாவது டிஷ் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுப்பேன், ஆனால் அது சமைக்கும் போது மறந்துடுவேன். உனக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா? உண்மையாக சொல்லணும். நிஜமா சொல்லணும்னா யூடியூப் தான். அடிப்பா நான் தானே சொல்லி கொடுத்தேன். நீ சொன்ன இருந்தாலும் நான் அந்த டேஸ்ட்டுக்கு நான் பண்ணல. ஏங்க இந்த பொண்ணுக்கு பிரியாணி பண்றதுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். இல்ல ஆக்சுவலி எனக்கு சமைக்க கத்து கொடுத்தது கெவின் தான். எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா ஸ்டார்டிங்ல சமைச்சா 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எதுவும் சமைக்க மாட்டேங்கிறான். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. இது 4வது வருஷம். ஓ ஸ்டெப்பிங் இன்டு 4th இயரா? ஏதோ வளரிட்டு சமாளிக்கிற. அது என்னது? மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனா? ஆமா, தம்பிக்கு ஆக்சுவலி 2 பீஸ் மட்டும் தான் போடுறேன். வேணும்னா அவன் நம்ம கிட்ட சாப்பிடு. எனக்கு என்னமோ இதை பார்த்தாதான் பிரியாணி செய்யற மாதிரி இருக்கு. இது என்னன்னே தெரியல. வெயிட் பண்ணி பாரு. இது இப்போ ஆனியன் தான் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இன்னும் இதுல டொமேட்டோ போடணும், நிறைய போடணும். எது போட்டாலும் டேஸ்ட் வரும். அப்ப நீ ஒரு பயங்கரமான செஃப்பா இருப்ப போல இருக்கேப்பா. ஒரே நேரத்துல 2 பிரியாணி வேற வேற பக்குவத்துல பண்ணணும். அப்ப எந்த அளவுக்கு நான் வந்து சமையல்ல இறங்கிருக்கேன். சமீப காலத்துல நீ கொஞ்சம் நல்லா தான் சமைக்கிற, ஆனா ஒரு சிலது வந்துட்டு சொதப்பிட்டு நைஸா சமாளிக்கிற. டெஸ்டிங்ல அப்படிதான் இருக்கும். பிரியாணி ரெடி. இதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். என்னப்பா நல்லா இருக்கு, ஆனா உப்பு இல்ல. உப்பு இல்லாததுக்கு இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே யாரும். நல்லதா இருக்கு. குழந்தைக்குன்றதுனால காரம் இல்லைல்ல, அதனால அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். இதை நான் எதிர்பார்த்து தீலே அது கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் இப்போ பிரியாணி ஃபர்ஸ்ட் வீடியோ பிரியாணி போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுறேன். அண்ட் தென் வந்து நம்ம சிக்கிக்காக செய்யற அந்த ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன சமையல் வீடியோ வேணும்ன்றது நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? நீ உன்னை ஒரு செஃப்பாவே உணர்றியா? இல்ல அவங்க கிட்ட சமைக்கும் போது வந்து செஃப் ஆயிடணும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஆனியனுக்கு அப்புறம் ஒரு கிரீன் சில்லி போட்டுட்டு கொஞ்சம் கொரியாண்டர் போட்டுட்டு அண்ட் டொமேட்டோ போட்டுடணும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டுடணும். ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் போட்டுடணும். ஆமா, போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டு அந்த பிளேட்டை கழுவிடணும். முக்கியமாக தீயை வச்சிடணுமா மக்களே? மிக்ஸ் பண்ணி வைக்கணும், கலரி வைக்கணும். இது ரசம். ரசம் இல்ல, பிரியாணி. தம்பிக்காக செஞ்ச பிரியாணி, இன்னொரு அரிசி போடல. இது தக்காளி சட்னி இன் இட்லி குண்டா. ஓகே, அதானே நான் சொன்னதானே. அது சாப்பிட்ட உடனே நீ சொல்ல பாரு, டேஸ்டா இருக்குது. பாப்போம், என்னோட திறமை நீ அப்பதான் பாப்பேன். பா ஒரு தடவை பிரவீன் பிரகாஷ் வரப்ப நீ ஒரு பிரியாணி பண்ண ஞாபகம் இருக்கா? அதுவுமே டெஸ்டிங் தான். ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தம்பிங்க ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அவங்க வர அன்னைக்கு பாசமா பிரியாணி பண்றேன்னு சொல்லிட்டு சமைக்கும் போது ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து பிளேட்ல போட்டா அது பொங்கல் ஃபுல்லா குழஞ்சு போச்சு. கேட்டா அதுக்கு பேர் மாத்திட்டா, பிரியாணி சிக்கன் பொங்கல் அப்படின்ட்டு. அந்த தம்பிக்காக இது வந்து அவனோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு செஞ்ச பிரியாணி. ஓகேவா? அவனுக்கு கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சது வேலை.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். ஆக்சுவலி எனக்கு தண்ணி எவ்வளவு ஊற்றணும்னு தெரியாது, இருந்தாலும் நம்ம அப்படியே குத்து மதிப்பா ஊற்றுவோம், இருக்குன்னு பார்ப்போம். ஏதா ஒரு விஷயம் கரெக்டா பண்றியா? பட்டை இல்ல, தண்ணி எவ்வளவு ஊற்றணும்னு தெரியாது, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்க? கொஞ்சமா கர்ட் போட்டுக்கணும். கர்டுன்னு சொல்லாதப்பா, மோர். சரி, கொஞ்சமா தயிர் கலந்த மோர் போட்டுக்கணும். தயிர்ல கலந்த தண்ணி, தண்ணியில கலந்த தயிர், எதுனே தெரியல. ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். தண்ணி பதமா பாரு, ரெண்டு கொஞ்சம் போதுமா? ஊத்து. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஐயோ, நீ ஒண்ணு ஒண்ணாவே பண்ணலாமேப்பா. இல்ல ஒரே டைம்ல ரெண்டு வேலையை முடிச்சிருவோமே அப்படின்னு. இல்ல சில பேர் குழந்தை வச்சிருக்கோம் பாப்பீங்கல்ல, சோ இது மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. இது மாதிரி இட்லி குண்டான ரெண்டு இதுலயும் பண்ணணும் அப்படின்றதுக்கு. நீ இப்ப வந்துட்டு இது பண்றதுக்கு வேற பாத்திரம் இல்லன்றதுனால இட்லி குண்டான்ல பண்றியா? இல்ல இல்ல, ஜஸ்ட் ட்ரை. பாத்திரம் இருக்கு, இப்ப ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு. உன்னை நம்பி யாருன்னா இதுல பண்ணி எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே ஆகாது. இட்லி குண்டான வந்து இட்லியே வேகுது, பிரியாணி ஆகாதா? அதோட கன்சிஸ்டன்சி வேற, அதுல என்ன தேடிட்டு இருக்கேன்? ஆக்சுவலி இதுல ஓட்டை வந்து கேப் ஃப்ரீயா இருக்கான்னு பாத்துக்கணும், அப்பதான் வந்து கரெக்டா வேகும். குக்கர்னாலே கொஞ்சம் பயம்தான் எனக்கு, இல்ல பொதுவா. விசில் அடிச்சோன்னா போய் ஹால்ல நிப்பியா அந்த மாதிரியா? நம்பாதீங்க, நம்பாதீங்க. அடுப்பு ஆன்ல இருக்கா? அதுதான் எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அந்த பக்கம் ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கத்துல இப்பதான் என்னமோ ரியாக்ஷன் ஆகுது. அப்புறம் புதினா போட்டிருக்கணும். கொஞ்சமா தான் போடுவாங்க, எனக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதிகமா போடுறேன். உங்களுக்கு கம்மியா வேணும் போட்டுக்கோங்க. என்ன மாதிரி நீங்க டெஸ்டிங்லேயே சமைச்சு பழகுங்க, அப்புறம் ஷர்வின் வளர்றதுக்குள்ள கத்துக்கலாம். ஆக மொத்தத்துல எப்பப்பா ஃபுல்லா சமையல் செய்வேன்? இந்த கிச்சன்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஷேர் பண்றேன். லஞ்ச் பாக்ஸா? ஆமா. அப்படின்னா இந்த டப்பாவா நான் ஆபீஸ் எடுத்து போறது? அது எதுக்கு நீ அவங்கள்ட்ட பாக்ஸ்ல என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதாவது ஷர்வினுக்குன்னு தனியா செய்வோம், எனக்குன்னு தனியா செய்வோம், கெவினுக்கு தனியா தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா வந்து நாங்க சாப்பிடுறது அவன் சாப்பிட மாட்டோம், அவன் சாப்பிடுறது நாங்க சாப்பிட மாட்டோம். இந்த பிரியாணி ஒண்ணு மட்டும் தான் நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் நீ வந்துட்டு ஒழுங்கா செய்ய மாட்டேன் இல்லப்பா, ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்றத மாதிரி சொல்றேன். எப்படி இருந்தாலும் குழஞ்சு போனாலும் சரி, டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட்டுக்கு சொல்லல, பிரியாணி அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல. அது நம்ம ஹைதராபாத் பிரியாணில வாங்கிக்கலாம். சரிப்பா, இது வரைக்கும் நீ வந்துட்டு குழையாம பிரியாணி பண்ணிருக்கேன் சொல்லு. குழையாம வந்தது இல்ல, எனக்கு வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை கேட்டிக்கு காலேஜ்ல எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அது அவகிட்ட டேஸ்ட் இருக்குமா? அவ ஏதோ அண்ணி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால சொல்லியிருக்கா. அது என்னது, அரிசி கழுவின தண்ணியா? இல்ல, ஜிஞ்சர் கார்லிக்கு. ஆனா வந்து அது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. தயிர்ல தண்ணி ஆயிடுச்சு, ஜிஞ்சர் கார்லிக்கும் தண்ணி ஆயிடுச்சு. இத்தனை நாளா இப்படிதான் சமைச்சிட்டு இருக்கியா? குத்து மதிப்பா போடுவோம், எல்லாத்தையும் டேஸ்ட் வந்துருச்சுன்னா பண்ணுவோம். அவனு பண்ணி கிண்டி கொடுத்துடுற, நானும் ஏமாந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சமையலுக்கு. இதுலயும் எதனா கணக்கு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, எதுலயுமே கணக்கு வைக்க வேண்டாமே, போட வேண்டியதா குத்து மதிப்பா. சோ இதுலயே வந்து சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு பார்ப்போம் காரம் கரெக்டா இருக்கான்ட்டு. ஃபைனலா நம்ம டேஸ்ட் பண்ணும்போது வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கிரீன் சில்லி போட்டிருக்கோம், அதனால ஒரே அதுல பாரு கோஸ்ட் வருது. ஆவி எதன வர வர இவன் அலப்பற தாங்க முடியல. அப்புறம் லைட்டா பிரியாணி மசாலா, ரொம்ப போடக்கூடாது. எப்படி போடணும்? லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் வர மாதிரி, நிறைய எல்லாம் போடணும். எல்இடி லைட்டா இல்ல நார்மல் லைட்டா? மதுர வீரன் தானே. என்னப்பா பதிலே வர சொல்ல? டியூப் லைட். யார் நீயா?
அதை கேட்குற நீடா. அதுக்கப்புறமா அது வெந்துச்சா வேகலாம் பார்க்கக்கூடாது, அப்படியே சிக்கன் எடுத்து போட்டுடணும். மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை போடுங்க. வாசனைலாம் நல்லா தான் வர மாதிரி இருக்கு. இப்பதான்டா சிக்கனே போடுறேன், அப்புறம் எப்படிலாம் வாசனை வரும்? அந்த தக்காளி வெங்காயம் வதங்கின வாசனை அதெல்லாம் இருக்கு. நான் ஒரு மிகப்பெரிய செஃப்ன்றதை மறந்துடாதீங்க சௌமியா. கரெக்டு தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி அது. போன வாரம் ஏதோ நான் உனக்கு சமைச்சு கொடுத்தேனே இல்லையே, ஒரு சிக்கனு சூப்பரா இருக்குன்னுலாம் சொன்னீங்க. சிக்கன் குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி. ஓஹோ, நான் வேணா சமைக்கிட்டா? என்ன உடனே ஆடுற? எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. கொஞ்சமா தண்ணி போட்டுக்கோங்க. சண்டே அதுமா தண்ணி போட்டுக்கோங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? மத்த நாள்ல மட்டும் போட்டுருவியா? இல்ல, நான் ஒரு டீ டோட்டலர் இருப்பா. காஃபி மட்டும் தான் குடிப்பேன். டீ கடுகு காஃபி இல்ல பைத்தியம். இதை நன்றாக கலந்து பிறகு மூடி போட்டு மூடவும். அதானே இது. அக்கா மாலா கப்சி, இது பேர் பிரியாணி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் இருக்கிறது அக்கா மாலா, இது வந்து கப்சி. நன்கு வேக வைத்த பிறகு மூடியை திறந்து, இப்பதான் மூடணும், இருந்தாலும் திறந்து பார்ப்போம். என்ன பார்த்த? சும்மா பார்த்தேன், அப்படியே சமைக்க பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு மூடாத. இல்ல, மூடினாதான்டா பாயில் ஆகும். இதுல வந்து சைட்ல காத்து வருது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அத எடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் ப்ரெஷர் போவாதா? அத எடுத்துக்கிட்டே இருந்தா ப்ரெஷர் போவாதான்ற. ஏன் வந்து ஒரு எஸ்கேப் ஆகிற போஸ்டர்லயே நிக்கிற? அப்படி என்னன்னா விசில் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போயிடுவேன், அப்புறம் விசில் வந்ததுக்கு அப்புறம் வந்துக்கலாம். நல்லா வந்துச்சுன்னா ஓகே. அப்ப யார் ஆஃப் பண்றது? அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். எப்படியும் விசில் வந்த வரைக்கும் சவுண்ட் முடிஞ்சிடும். சவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். வாவ், இப்ப பாருங்க நீங்களே எவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஸ்மெல் ஸ்மெல்லிலே டேஸ்ட் தெரியும்னு சொல்ல வரேன். ஸ்மெல்லிலே டேஸ்ட் தெரியும். ஸ்மெல்லில் ஸ்மெல்லு தாண்டி தெரியும். சூப்பரா இருக்கு. ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. நிஜமா செம டேஸ்ட். என்னாச்சு? தண்ணி இல்லாம ஒட்டிருச்சு. தம்பிக்கு தானே கொலையாதான் சாப்பிடணும், அதனால குட்டி பசங்களா அப்படிதான் சாப்பிடணும். பா, நீ எது பண்ணாலும் குழந்தைதான் பாருங்க, அதுக்கு அவனுக்கு இதையே கொடுத்துடலாமே. சூப்பரா இருக்கு, ஆனா வேகல. சூப்பரா இருக்குன்னு ஷாவன் சொல்ல மாட்டான்ற தைரியத்துல வந்து சாரி, அடுப்பு கொஞ்சம் அதிகமா வைக்கணும். தீ எல்லாத்தையுமே போட்டியா? அரிசிலாம் போட்டியா? எல்லாமே போட்டேன். அரிசி போட்டு தண்ணி ஊத்தி. அப்புறம் ஏன் திரு முழிக்கிற? என்ன போடணும் இன்னும் ஃபைனலா அது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா கர்ட் மறந்துட்டேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இத கர்டுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, இத போடுறதுக்கு மறந்துட்டேன். கலக் கலக். தண்ணி வேற நிறைய வச்சுட்டு, அரிசியை விட தண்ணி அதிகமா இருக்கு. ஆக ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இல்ல இல்ல, சூப்பரா வரும். தண்ணி இருந்தா தண்ணி மொண்டறலாமா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன சொல்ல கொடு. இது நீ ஃபைனலா சாப்பிட்டு பாரு. அரிசியை விட சிக்கன் அதிகமா போட்டேன். இது சிக்கன் அரிசியை விட தண்ணி அதிகமா போட்டேன். அதுல பிரியாணி எப்படி வரும்னு தெரியல. டைம் வந்துட்டு இப்போ ஒரு 1 o'clock ஆகுது. இப்போ ஆர்டர் பண்ண ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடும். அப்ப இந்த சாப்பாடு என்ன பண்றது? ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். அதனால பார்த்தாலே தெரியும் சைஸ். சரி,
எப்படி இது சக்சஸ் ஆகிறதுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா? 50% இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அரிசியை விட சிக்கன் அதிகமா இருக்கு, சிக்கனை விட தண்ணி அதிகமா இருக்கு. அதனால எப்படின்னு தெரியல, பாப்போம். பிரியாணி ரெடியா? இந்த தீர ஸ்மெல் வந்துச்சு, அதனால வந்து பார்த்தா இந்த துணி தீஞ்சிருக்கு. ரைட்டு. எங்க இருந்துச்சு அது? இங்க வச்சுட்டு போனோம். ஆஹா, இல்ல தீஞ்சிருச்சு. சின்னதா வச்சிருக்கேன், தண்ணியெல்லாம் ஊத்திருக்கேன் நிறைய. அப்புறம் எப்படி தீயும்? அதான்ப்பா இந்த பாத்திரத்தோட. அப்ப இது கான் ராங் வீடியோவா? இல்ல, நல்லதா வரும். அப்பவே கேட்டேன்ப்பா, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணவா? யாரும் இட்லி குண்டால பண்ணாதீங்க. இதுல எங்க அம்மா மேல வேற நீ பழி போட்ட. சாப்பாடு வேற வர மாட்டேங்குது அடியில. தண்ணி நிறைய தான் ஊத்தணும். சாப்பாடெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு, வெந்திருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா தெரியல, அரிசி கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா தான் பண்ணேன். அரிசி ஃபால்ட்டா? ஆமா, அதுதான் குழஞ்சு. என்ன கரெக்டா தண்ணி ஊத்தணுமா, ஆனா குழஞ்சிருச்சு. சரி, இப்ப இது என்னது? ஏதோ தோசைக்கல்லாம் வச்சிருக்கேன். இது தம் போடுறேன். பேட்ச் ஒர்க் பாக்குற? இல்ல, இது இப்படிதான் செய்யணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க, தம் போடணும். இப்ப இந்த அரிசி வெந்திருக்கா வேகலையா? வெந்திருக்கு. அரிசி ஃபால்ட்னால தான் இந்த மாதிரி கொலையா தெரியுது உங்களுக்கு. ஃபைனலா பாருங்க, சூப்பரா இருக்கும். 1 கிலோ சிக்கனு, பாஸ்மதி அரிசி, ஆல் ரா மெட்டீரியல். வேஸ்ட் எல்லாம் இல்ல, சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். பாப்போம். நமக்கு வந்து நல்லா இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம், சரியா? நெக்ஸ்ட் டைம் வந்து எப்பதான் பிரியாணி செஞ்சு தருவேன் எல்லாரையும். நெக்ஸ்ட் டைம் இட்லி குண்டா இல்லாம பேன்ல செஞ்சு பார்ப்போம். ஓகே? பேன்லயா? ஆமா, ஃப்ரைட் ரைஸ் அது. ஐயோ, இல்ல, பிரியாணியும் பேன்ல பண்ணலாம். பேன்ல பண்ணலாம்ல, அது பேன்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் பண்றோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்போ இட்லி குண்டான்ல எங்க அம்மா பண்ணாங்கன்னு சொல்லி சமாளிச்சு ஆரம்பிச்சேன். இப்ப அது காண்ட்ராங்க ஆயிடுச்சு. இப்ப இந்த பேன்ல யார் பண்ணாங்க? உங்க அம்மாவா? பேன்ல நான் பண்ண போறேன். சௌமி பேன் பிரியாணி அப்படின்னு போட்டு பண்ணுவேன். இப்ப இது சௌமி இட்லி குண்டா பிரியாணி, ஆன்டி இட்லி பிரியாணி தான் சொன்னாங்க. நம்பவே மாட்டேன். பிள்ளைக்கு நாச்சும் ஒழுங்கா சமைச்சியாப்பா? பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எங்க கிண்டு நீ ஆக்சுவலா இங்க இருக்கிறதுனால தான் எனக்கு சமைக்கவே முடியல. ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நானே ஒழுங்கா சமைச்சிருப்பேன் தெரியுமா? அது இருக்கிறதுனால தான் எனக்கு தண்ணி அதிகமா ஊத்திட்டேன். சரி, சிக்கனை போட்டுட்டேன். அந்த மாதிரி அழகா ப்ராப்பரா செய்யணும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நீ போகணும். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா வந்து லெமன் கொஞ்சம் போட்டுட்டு டைட்டா மூடிடணும். மூடிட்டு தம் சின்ன போட்டு விட்டு போங்க. அது வாட்டு. இப்போ என்னன்னாங்க, அவ கரெக்டா தான் சமைச்சிருக்கா, சரியா? அரிசி சரியில்லை. இன்னொன்னு வந்துட்டு நான் இங்க நிக்கிறதுனால பிரியாணி வரல. ஆமா தானப்பா? ஆமாப்பா, கரெக்ட். 100% கரெக்ட். இல்லன்னா வந்துட்டு இது சூப்பர் பிரியாணி. இல்லனா சூப்பரா இருக்கும். என்னடா சொல்றா பாருங்க. ஃபைனல் லுக் பாப்போம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகே, பை. இந்த வாட்டி சொதப்பிருச்சு. நெக்ஸ்ட் டைம் சூப்பரா செய்வேன். என்னப்பா இது? வழக்கம் போல சிக்கன் பொங்கல் இட்லி குண்டான்ல செஞ்சது. டேஸ்ட் எப்படி இருக்கு பாப்போமா? கொஞ்சம் காரமா இருக்கு. அப்புறம் ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கு?
குழப்பான்னு இருக்கிறது தான் ஒரு மாதிரியா இருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. இந்த பொங்கல் தான் ஓகே. ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரியாணி குழச்சிருச்சு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய். பாய் பாய் சொல்லுப்பா. ஆமாம், அவனுக்கு செஞ்சு சாப்பிடல. ஆக மொத்தத்தில் இவனுக்கு செஞ்ச பிரியாணி தான் குழப்பம்.